என்ன ஆனாலும் சரின்னு ராஜேஷ் ஒரு முடிவோட தான் இருக்காரு. நம்ம ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு கூட சந்தானம், தமன்னா, பானு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அலைஸ் VSOP. இந்த டைட்டிலோட ஷார்ட் ஃபார்ம் கேள்விப்பட்டதுல இருந்து பல சர்ச்சைகள் ஆரம்பிச்சது. தன்னோட முந்தைய படங்கள்லயும் டைரக்டர் ராஜேஷ் ஆல்கஹால அதிகமா யூஸ் பண்ணதாகவும் இந்த படத்தோட டைட்டிலே ஒரு ஆல்கஹால் பேரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கங்காட்டி இத பத்தி அவர்கிட்ட கேக்கும்போது தமிழ் சினிமால எந்த படத்துல ஆல்கஹால் வராம இருக்கு, இன்ஃபேக்ட் பல சாங்ஸே டாஸ்மார்க் பேக்ரவுண்ட்ல தான் ஷூட் பண்றாங்க, என்ன மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்டாரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் VSOPயும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. சரி, அதுக்கப்புறமாவது இந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை தன்னோட சப்ஜெக்ட்ல இருந்து கம்மி பண்ணுவாருன்னு பார்த்தா இப்ப அடுத்து ராஜேஷ் ஜீவாவை டைரக்ட் பண்ண போற படத்துக்கு குடியும் குடித்தனமும் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காராம். என்னமா நீ இப்படி பண்றியேமா அப்படின்னு ராஜேஷ் கிட்ட கேட்டா இந்த டைட்டிலுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அப்படி ஒரு டைட்டில வைக்கவே இல்லைங்கிறாரு. எது உண்மைங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல படத்தை பத்தின அபிஷியல் டீடைல்ஸ் வரும்போது தெரிஞ்சிடும். முடியலைங்க, அந்த கேஸ் நடந்துட்டு தாங்க இருக்கு, ஓபனா தான் இருக்கு. அப்பயே கட்டடம் கட்டல, சிம்பிள். ஸ்டே கொடுத்துறீங்களா? அப்ப கேங்க ஸ்டே எப்ப கொடுப்பாங்க? பிரச்சனை தாங்க ஸ்டே கொடுப்பாங்க. என்ன